இந்தியாவோட 6வது பெரிய நகரம் சென்னை. சென்னையில தினம்தோறும் 7600 டன்னுக்கும் மேற்பட்ட குப்பைகள் சேகரிக்கப்படுறதா பல்வேறு தரவுகள் சொல்லுது. சென்னையில குப்பைகள் பெரும்பாலும் 2 இடத்துல கொட்டப்படுது. ஒன்னு கொடுங்கையூர் குப்பை மேடு, இன்னொன்னு பெருங்குடி குப்பை மேடு. இதுல வடசென்னையில இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பை மேட்டுல வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிற திட்டத்தை சென்னை மாநகராட்சி சார்பா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதாவது குப்பைகளை எரித்து மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய இந்த திட்டம். இதனால பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கூறப்படுது. குப்பைகளை தொடர்ந்து கொட்டுவதற்கான இட நெருக்கடியும் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய பின்னணியில மாநகராட்சி 2000 மெட்ரிக் டன் குப்பைகளை தினமும் எரித்து அழிப்பதற்கான, அதுல இருந்து மின்சாரம் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர போறதா சொல்றாங்க. இதற்கு அவங்க முக்கியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படிங்கிறது குப்பைகளை கொட்டுவதற்கான இட நெருக்கடி அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இங்க மேலோட்டமாக பார்க்கும்போது குப்பைகளை எரித்து அழித்தல் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலே குப்பைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா அதை அழிக்க முடியாது. குப்பையை எரிச்சு சாம்பலாக மாற்றலாம். அப்ப திரும்பவும் அந்த சாம்பல் அப்படிங்கிறது நிச்சயமாக எஞ்சி இருக்க போகிறது. இந்த சாம்பலை கொட்டுவதற்கான இடத்தேவையும் திரும்ப இருந்துட்டே தான் இருக்கும். இங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் நடக்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் ரிடக்ஷன். ஒரு பெரிய கொள்ளளவுல இருக்கக்கூடிய குப்பையை ஒரு சின்ன கொள்ளளவுக்கு மாத்துறாங்க, அவ்வளவுதான். அதுலயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவாக மாத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, அதுல நிறைய டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அது சாதாரணமா அதுல ஒரு பாட்டில்ல தண்ணி ஊத்தி நம்ம குடிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் லீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனா அது குறைவான வாய்ப்பு தான். ஒரு குறைவான அளவுல நமக்கு அந்த கெமிக்கல்ஸ் லீச் ஆகும். அதுவே அந்த பாட்டிலை எரிச்சு சாம்பலாக்கி நீங்க தரையில போட்டுறீங்க அப்படின்னா அது காற்றின் மூலமாகவோ அல்லது குடிநீரிலோ கலந்து நம்ம உடல்ல போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் இந்த குப்பைகளை எரித்தல் அப்படிங்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். கொடுங்கையூர் குப்பை மேடுங்கிறது வெறும் குப்பைகளை கொற்ற இடம் மட்டும் கிடையாது. அந்த குப்பை மேட்டை நம்பி ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் அடங்கி இருக்கு. குப்பை மேட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எழில் நகர் அப்படிங்கிற இடத்துல சந்திராமாவை நம்ம சந்திச்சோம். நான் 35 வருஷமா இருக்கேன். நான் டெய்லி வேலை குப்பமோட்டுக்கு போனாதான் பாட்டிலு இந்த கேனுங்க தான் பொறுக்கிற வேலை தான் எங்க வேலை. பெருசா அது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது ஐயா. நேற்று தான் ஒரு அம்மா அங்கே ஒருத்தர் பேச்சிக்கினாங்க, பெருசாக வரப்போகுது என்ன பண்ண போகிறாங்களோ தெரில அப்படின்னு. அது மட்டுக்கு தான் தெரியும். அதை தான் பிள்ளைங்களாண்ட சொல்லான்னு தான் எனக்கு உடம்பு முடியல படுத்துட்டேன். ஆனால் பெருசாக வருதான், பெருசாக அதுவும் பெருசாக ஹைட்டாக வருதான். எல்லா குப்பையுமே இருக்கு, அசிங்கமான குப்பை எல்லா குப்பையுமே இருக்குது, எதுவும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குது. அந்த நாற்றத்தை பொறுத்து தான் நம்ம வயிறு இருக்குல்ல, அப்போ அந்த வயிற்றுக்கு என்ன பண்ண முடியும்னு போகிறது எல்லாமே இருக்குது. சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் டு எனர்ஜி திட்டம் மூலமா அன்றாடம் 2100 டன் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்க இருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு 3450 கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்த வேஸ்ட் டு எனர்ஜி திட்டத்தை விட அதிகமான நிதியில மேற்கொள்ளப்பட இருக்கு. கொடுங்கையூர் குப்பை மேட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சின்னமாத்தூர், அந்த இடத்துல ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பா அன்றாடம் ஒரு 10 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய எரிவுலை திட்டம் அப்படிங்கிறது அமல்ல இருந்துச்சு. அந்த இடத்தை பாக்குறதுக்காக நம்ம நேரடியா போயிருந்தோம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த குப்பையை எரிச்சு சாம்பல் கல்லுக்கு அமுச்சிடுவோம் சொன்னாங்க. சரி, குப்பை அதிகமாக எரிக்க மாட்டோம், கண்ணவரில் தான் போவோம். கண்ணவரில் போனால் கொஞ்சம் தான் போவோம், அதேமாரி உங்களுக்கு புகை அதிகமாக வராதுன்னாங்க. சரி, அப்படி இருந்தால் ஓகே. ஆனா அப்ப அந்த குப்பை எரிச்சு சாம்பல் எல்லாம் எங்க போட்டு? அதான் அவங்க பின்னாடி கொட்டிக்கிறாங்க. ஓ, அது எல்லாமே அந்த சாம்பல் தான் பின்னாடி கொட்டிடுறாங்க. சரி சரி. அது எடுத்து கருப்பு கலரா இருக்குல்ல, மண்ணு மாதிரி இருக்குது. அதுக்குன்னு ஒரு வண்டி வச்சு எடுத்து தண்ணி ஒரு தண்ணி கேட்டு போயிடும். இங்க உங்களுக்கு தண்ணி எல்லாம் இங்க எப்படி இருக்கு? இந்த குழா தண்ணி தண்ணி இப்போ குழா தண்ணி குடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இங்க ரோட்ல குழா தண்ணி எல்லாம் மாறி போச்சு. வந்ததுல இருந்து ரொம்ப இருந்தது நல்லா. இப்போ நாங்க சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எஃபெக்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் குப்பை கொஞ்சமாக தான் போட்டு வைக்கிறோம். அப்புறம் உள்ளே போய் பார்த்த உடனே மூட்டை கட்டி உள்ளே போட்டுறாங்க. உள்ளே போட்டு நைட்டில் என்ன பண்ண கொளுத்திடுறாங்க ஃபுல்லாக. கொளுத்திட்ட உடனே பகல்லாம் கேள்வி கேட்க முடியாத நேரமா அந்த வேஸ்ட்
செய்யறாங்க. சின்னமாத்தூர்ல இருக்கக்கூடிய இன்சினரேட்டரை மூடுறதுக்கு அதுல பல்வேறு விதிமீறல்கள் நடந்திருக்கிறதா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழுவுல இருந்த விஸ்வஜா நம்ம கிட்ட பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. நமக்கு வந்து 2100 மெட்ரிக் டன் குப்பையை ஒரு நாளைக்கு எரிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி 10 மெட்ரிக் டன்லயே மக்கள் ஏன் இவ்வளவு குறை சொல்றாங்கன்னு போய் பார்க்கலாம், என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணது. சோ சின்னமாத்தூர் மணலி அங்க பண்ணதுல நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, ஒரு சாயில் சாம்பிள் எடுத்து அதுல 5 ஹெவி மெட்டல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து குறிப்பா கேட்மியம், குரோமியம் மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. கேட்மியம்லாம் வந்து WHO சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அளவை விட இது 24-26 மடங்கு அதிகமா இருந்தது. அப்படின்னா கேட்மியம்லாம் ஈஸியா நமக்கு வந்து உடம்பு பாதிப்பு ஏற்படுத்தி வெறும் சுவாச பிரச்சனை அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுல இருந்து கேன்சர் வர்றதுல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும். சோ அது வந்து நம்மளோட சின்னமாத்தூர்லயே இருக்கு. சோ 10 மெட்ரிக் டன் குப்பையே வந்து அவங்களால பாத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்துல 2100 மெட்ரிக் டன் எந்த நம்பிக்கையில அவங்க வந்து இது செய்ய போறாங்க. அதுவும் நான் சாயில் சாம்பிள் அப்படின்னு நான் சொன்னது, அவங்க திறந்த வெளியில பொது இடத்துல தட் இஸ் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அந்த ஆஷை கொட்டி வச்சிருக்காங்க. அந்த சாம்பிள் தான் அது. சின்னமாத்தூர்ல ஏற்கனவே நடைமுறையில இருந்து இப்ப மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த எரிவுலை மாதிரியே கொடுங்கையூர் குப்பை மேட்டுக்குள்ளேயும் ஒரு இன்சினரேட்டர் இருக்கு. இங்க அன்றாடம் 50 டன் குப்பைகள் எரிக்கப்படுது. குப்பை மடை தான் இருந்தது, நாத்தடிக்கும். இந்த குப்பைங்க கொட்டுவாங்க, எல்லாமே நாத்தடிக்கும். இப்பைக்கு வந்து இந்த புகை வந்து இப்போ கொஞ்ச நாளா இருக்கு. புகை நிறைய அப்படியே சாயுது, அப்படியே பல 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 பலன்னு அந்த எரியுது இல்லை, அது கொட்டுது, அது செய்யுது இப்பைக்கு. அதுக்கு முன்ன வந்து அந்த குப்பை மோடி இதே மாதிரி தான் இருந்தது. இதோட மோசமா இருக்கு. இது வந்து 15-20 வருஷமா வந்து இருக்கு. இது இந்த புகை கூட்டாளி இந்த பக்கம் சாயுது, சாய பார்த்து அப்படியே மூச்சு அடைக்கி இங்கெல்லாம் வீடுங்கெல்லாம் கரியல்னு ஆகுது, ஒரே அமுக்கலமா இருக்கு. அது என்ன வெறியும் பெட்டு தான் வெறியும் பெட்டுங்க தான், சோபா பெட்டு இதுதான் எரியுது. அந்த சைடு தான் நான் பொழப்புக்கு போறேன். அந்த புகை வருது இல்ல, அந்த வீடுங்கெல்லாம் கறி அடையி ஒரு மூச்சு அடைக்கி. இந்த குப்பை தான் எரிக்கிறாங்களா என்ன எரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க இன்னி வரலும். ஆனா எங்களுக்கு மூச்சு அடைக்குது, வீடு ஃபுல்லா டஸ்டா இருக்கு, எங்களால வீட்டுல இருக்க முடியலங்க. யாருக்கிட்டனா நாங்க சொன்னா எங்களோட கோரிக்கை ஏத்துக்கினா பரவாயில்ல, யாருமே கேட்கற மாதிரி இல்ல. அவங்களோட தேவைக்கு மட்டும் எங்க ஏரியாவுக்கு வராங்க. அப்ப எங்களோட தேவைக்கு நாங்க யாருக்கிட்ட போறது? இதுவே தாங்க முடியல. இதுக்கு மேல பெருசா கொண்டு வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? வாடகை வீட்டுல இருக்கிறவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நோய் வாய் பண்ணணுமாங்க? அப்ப அதுக்கான முடிவு எப்பதான் கிடைக்கும் எங்களுக்கு? இந்த எரிவுலை திட்டத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அதே அளவுக்கு மாமன்றத்துக்குள்ளேயும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கு. அதுலயும் குறிப்பா திமுகவுடைய கூட்டணி கட்சி மாமன்ற உறுப்பினர்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்துதான் இந்த வேஸ்ட் டு எனர்ஜி திட்டத்தை பத்தி ஆய்வு செய்யறதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்களோட மேயரும் சேர்ந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் டு எனர்ஜி திட்டத்தை பார்த்துட்டு வந்தாங்க. இது சம்பந்தமா நம்ம கிட்ட மேயர் பிரியா அவர்கள் பேசினாங்க. ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நார்த் சென்னையில வந்து கொடுங்கூர் 40 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஹைதராபாத்ல பார்த்த வரைக்கும் அந்த பிளான்ட் நல்ல ஃபங்க்ஷனிங்ல தான் இருக்கு. அண்ட் இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் போறதுக்கு வேர்ல்டு வைட் வந்து சேம் ஸ்ட்ரக்சரு சேம் ப்ரொவிஷனா இதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றது. இப்போ நீங்க ஹைதராபாத்ன்றதை தாண்டி இது வந்து அதர் கண்ட்ரீஸ்லயும் நடக்கிறது. இப்போ பாரிஸ்ல கூட ஒரு ப்ராஜெக்ட் போய் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, அங்கேயும் சேம் ஸ்ட்ரக்சர் சேம் ப்ராசஸ் தான் போறது. இங்கேயுமே அதே ப்ராசஸ் தான் சென்னையிலயும் நம்ம இப்ப பண்ண போறதா இருக்கும். இது வந்து கண்டிப்பா பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் வந்து 30-40 வருஷமா குப்பைகள் இருக்கு. நச்சுத்தன்மையோட தண்ணி வந்து அந்த கிரவுண்ட் லெவல் வந்து இப்போ ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க 40 இயர்ஸ் மேல அந்த குப்பைகள் இருக்குது. இப்படியே நம்ம விட்டோம்னா அந்த கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் நாட்பாட்டுல. சோ அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட். இப்போ இந்த எரிக்கிற தன்மையில கூட வந்து எல்லா குப்பையும் போட்டு அங்க எரிக்க போறது கிடையாது. அங்கேயே வந்து பயோமைனிங் போகுது, அப்புறமா வந்து பயோ சிஎன்ஜி போகுது. தேர்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இந்த மாதிரி குப்பைகளை வந்து வேரியஸ் கேட்டகரைஸ்ல பிரிச்சுட்டு எதெல்லாம் வந்து நம்ம
மறுசுழற்சி பயோமைனிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் பயோமைனிங் பண்றாங்க. அண்ட் பயோ சிஎன்ஜி எதெல்லாம் குப்பைகள் வந்து பயோ சிஎன்ஜி பண்ண முடியுமோ அதுல இருந்து கேஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம ஹோட்டல் சப்ளை பண்றோம், கார்பரேஷன் நீருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது போக மீதமுள்ளதுதான் வந்து இந்த எரித்தன்மைகள்ல வந்து போகும். சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியா நம்ம கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதே குழுவோட சேர்ந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்த இன்னொரு மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் நம்ம கிட்ட வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. மாநகராட்சியிலிருந்து ஹைதராபாத்துக்கு அந்த 4 மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார நிலைக்குழு உறுப்பினர்கள், சுகாதார நிலைக்குழு தலைவர், மேயர், கமிஷனர், துணை மேயர் உட்பட எல்லாரையும் ஹைதராபாத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுல ஒருவராக போயிட்டு அப்படி போகும்போது எங்களை அழைத்து சென்ற வழி என்பது ஒரு அடர்ந்த காடாகவும் மரங்கள் நிறைந்த பகுதியாகவும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதுக்குள்ளே போற மாதிரி இருந்தது. ஆக ஹைதராபாத் கார்பரேஷன்லிருந்து வெளியே போயிட்டு ஜவஹர் நகர் கார்பரேஷன் இன்னொரு கார்பரேஷன் தான் அது இருந்தது, அங்கே காட்டினாங்க. இப்போ வந்து அந்த குப்பைகளை எரிப்பதனால ஏற்படக்கூடிய லீக்ஷன் அப்படின்றதுல வந்து பாட்டம் ஆஷு, ஃப்ளை ஆஷ் என்ற 2 வருது. அதில் ஏராளமான தனிமங்கள், உலோக தனிமங்கள் வெளிவருது. அதனால கேன்சர், தோல் நோய்கள் போன்ற பல்வேறு நோய்கள் வரும்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்கும்போது அவங்க தரப்புல இருந்து இல்லை, 0 வேஸ்டேஜ், எந்த தனிமமும் அதில் வெளியே வராது, தனித்தனியாக பிரித்து எடுத்து ரீசைக்கிளிங்க்கு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை தனியார் நிறுவனமாக இருக்குது, ராம்கி நிறுவனம் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே நிறுவனம் தான் இங்கே சென்னையிலும் அதை செயல்படுத்த போகிறது. எனவே அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ தான் எங்களுக்கு அதை விலைக்கு பேசினாங்க. அப்போ அவங்க கிட்ட நாங்கள் கேட்டோம், நீங்கள் 0 அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு முறை அந்த சாம்பலை ஆய்வு செய்வீங்கன்னு கேட்டோம். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து தினமும் ஆய்வு செய்வோம், தினமும் 4 முறை ஆய்வு செய்வோம்னு சொன்னாங்க. அப்படின்னா கடந்த 3 மாதத்தினுடைய ரிசல்ட்டை எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். கொடுக்குறோன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல. சின்னமாத்தூர்ல ஏற்கனவே இருந்த இன்சினரேட்டர் மாதிரியே இப்போ வடசென்னை கொடுங்கையூர் குப்பை மேட்டுக்கு வரப்போறது 210 மடங்கு அதிக பாதிப்பை தரக்கூடியதா இருக்கும். இதனால வடசென்னையில இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. பல்வேறு இயக்கங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வடசென்னை குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்புடைய தலைவர் டி.கே. சண்முகம் அவர்கள் நம்ம கிட்ட பேசியிருந்தாரு. கொடுங்கையூர் குப்பை மேடு என்பது வடசென்னையினுடைய ஒரு 50 ஆண்டு கால துயரமாக இருக்கிறது. அந்த கொடுங்கையூர் குப்பை மேட்டில் இப்பொழுது 1400 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்ய போவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி ஒரு ஆபத்தான முடிவை எடுத்திருக்கிறது. 1400 டன் குப்பைகளை எரித்து வெறும் 21 மெகாவாட் மின்சாரம் தயார் செய்ய போகிறார்களாம். 21 மெகாவாட் மின்சாரத்திற்காக வடசென்னையை விஷ நகரமாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான முயற்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி இறங்கி இருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏற்கனவே வடசென்னையினுடைய நிலத்தடி நீர் கெட்டு போயிருக்கிறது, ஏற்கனவே வடசென்னையினுடைய நிலம் கெட்டு போயிருக்கிறது, ஏற்கனவே வடசென்னையினுடைய மண் கெட்டு போயிருக்கிறது. ஆக வடசென்னை என்பது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரத்யேகமான பிரச்சனைகள் வடசென்னைக்கு உண்டு என்பதை தமிழ்நாடு அரசும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோகெமிக்கல் தொழிற்சாலை 10 தொழிற்சாலைகளில் 9 தொழிற்சாலை திருவொற்றியூர் எண்ணூர் பழனி பகுதியிலே இருக்கிறது. ஆயுள் சுத்திகரிப்பு தொழிற்சாலை, எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்பது தமிழ்நாடு முழுவதும் 8 இருக்கிறது. ஆனால் இங்கே 7 இருக்கிறது வடசென்னையிலே. ஆக வடசென்னை என்பது ஒரு கெமிக்கல் மையமாக, ரசாயன மையமாக ஏற்கனவே மாறி போய் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு நகரமாக இருக்கக்கூடிய பின்னணியில் இங்கே குப்பைமேட்டில் எரிமுறை திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி கொண்டு வந்தால் வடசென்னை என்பது விஷ நகரமாகிவிடும் என்பதை இந்த நேரத்திலே நான் கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
ஆனால் எங்களை பொறுத்தவரையில் சென்னை மேயரை பார்த்தோம், தமிழ்நாட்டினுடைய நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைமைச் செயலாளருக்கு மனு அளித்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவர்கள் இதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சென்னை மேயர் தினசரி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டம் என்று சொல்லி 6000 கோடி ரூபாய் ஒதுக்குவதும், இன்னொரு பக்கம் வடசென்னையே விஷ நகரமாக மாற்றுவதும் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏக்கர் பரப்பளவு கொண்ட கொடுங்கையூர் குப்பைமேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய 41வது வார்டுல ஏற்கனவே நிலத்தடி நீரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதா அந்த வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் விமலா அவர்கள் நம்ம கிட்ட பேசினாங்க. பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கூட எங்களுக்கு வரலன்றதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கவுன்சிலர் ஆகி 3.25 வருஷம் கிட்ட ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எழில் நகர் பகுதி 41 வட்டத்தில் ஒரு பாதி பகுதியை வந்து எழில் நகர் பகுதி தான். அதுக்கு தண்ணியே வரல. கடந்த ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, எப்போ சரி 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த தண்ணியாது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி இது வேணும்னு கேட்டபோது தான் ஒரு 27 லட்ச ரூபா மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பகுதிக்கே தண்ணி வருது. அதுவும் இப்பயும் பார்த்தீங்கன்னா சரியாக வராது. காவா தண்ணி தான் வரும், குடிநீரில் கழிவுநீர் கலந்து தான் வரும். அது இல்லாமல் அந்த தண்ணி கூட சரியாக ப்ராப்பராக எல்லாருக்கும் ரீச் ஆகாது. அந்த கிணல் ஒட்டி அந்த A பிளாக் B பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான எம்ஜிஆர் நகர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே வராது. ரொம்ப மக்கள் இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு டேங்க்கில் தூக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன கேட்குறோம், முதல்ல மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை விஷயங்களுக்காக இந்த பட்ஜெட்டை ஒதுக்குனா நல்லாயிருக்கும். உலக அளவில் இருக்கக்கூடிய எரிவுலையுடைய செயல்பாடு குறித்தும் நடைமுறை குறித்தும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வாளர் சைத்தன்யா அவர்களை அணுகணும். அவரும் நம்ம கிட்ட பல்வேறு தரவுகளை பகிர்ந்துகிட்டாரு. இந்த இன்சினரேஷன் பத்தி நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது. மோர் தென் 100 years பேக் இந்த ஒரு இன்சினரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் யூரோப்ல இருக்கிற எல்லா நாட்டிலையும், யூஎஸ்ல, ஜப்பான்ல இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த இன்சினரேட்டர் வந்து நிறைய பிரபலமா போட ஆரம்பிச்சாங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதோட இம்பேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து எல்லா குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ், யூரோப், ஜப்பான் உட்பட நாட்கள்ல இந்த இன்சினரேட்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு யூஎஸ்ல கடைசியா கட்டின ஒரு இன்சினரேட்டர் 30 வருஷத்துக்கு முன்னாடி 1995ல 2000ல இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 53 இன்சினரேட்டர்ஸ் யூஎஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கலிபோர்னியாங்கிற ஸ்டேட் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கலிபோர்னியா வந்து ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் டெவலப்டு ஒரு ஸ்டேட். அங்க இருக்கிற இன்சினரேட்டர் வந்து ரீசெண்டா டிசம்பர் 2024ல வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்சினரேட்டருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், சப்சிடிஸ், பேங்க் லோன்ஸ் எல்லாமே யூரோப்பியன் யூனியன்ல அவங்க வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களோட கிளைமேட் ஃபினான்ஸ் டாக்ஸானமி இதனால வந்து சுற்றுச்சூழலுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு, ஹெல்த் இம்பாக்ட்ஸ் நிறைய இருக்கு, என்வாயன்மெண்டல் இம்பாக்ட்ஸ் நிறைய இருக்கு, சர்க்குலர் எக்கானமின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சர்க்குலர் எக்கானமிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஊர்லயும் இதுக்கான சப்சிடிஸ் வந்து குறைச்சிட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி குளோபல் நார்த்ல இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து அபேண்டன் பண்ண தூக்கி போட்ட ஒரு டெக்னாலஜி தான் நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், லேட்டஸ்ட், மாடர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும்னு பார்க்குறோம். இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே மோசமா இருக்கு. டெல்லியில 4 வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட்ஸ் இருக்கு. டெல்லி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இஸ் த வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி. AQI வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எரிக்கிறது. இந்த இன்சினரேட்டர் எரியறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். டெல்லியில மட்டும் கிட்டத்தட்ட 2000 டன் பிளாஸ்டிக் தினசரி இந்த இன்சினரேட்டர் எரியுலையில வந்து எரிக்கிறாங்க. இதனால குளோரைட் கண்டென்ட் இந்த ஏர் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு த அதர் சிட்டிஸ். அதனால AQI ரொம்ப மோசமா இருக்கு, ஹெல்த் இம்பாக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி IIT மெட்ராஸ் வந்து லீட் பண்ண ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆர்டிக்கல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு.
நம்ம சென்னை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் டெண்டர் டாக்குமெண்ட்ஸில் என்ன அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எரியுலைக்கு வந்து கிட்டத்தட்ட 350 டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் பிளாஸ்டிக் வந்து பர் டே அவங்க சப்ளை பண்ணுவாங்க. 105 டன் பேப்பர் வேஸ்ட் பர் டே சப்ளை பண்ணுவாங்க. 42 டன் பெட் பாட்டில்ஸ் அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட் கோஸ் இன்சைட் த இன்சினரேட்டர். 42 டன் பெட் பாட்டில்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் பெட் பாட்டில்ஸ் பர் டே. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலா இந்த எக்கனாமிக்குள்ள இந்த சொசைட்டிக்குள்ள ரீசைக்கிள் ஆக வேண்டியது, மறுபடியும் அது ரீயூஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த எரியுலையில வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நம்ம எரிச்சு நம்ம வந்து ஒரு பை ப்ராடக்டா மின்சாரம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்தியாவோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ரீசெண்டா குஜராத்ல கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து 4 இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜாம்நகர்ல, ராஜ்கோட்ல, வடோதரால, அப்புறம் வந்து அஹமதாபாத் அப்படிங்கிற ஒரு 4 சிட்டிஸ்ல வந்து இந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து 40 மில்லியன் USD கிட்டத்தட்ட 330 கோடி ரூபாய் லோன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து இதோட இம்பாக்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி இது எப்படி என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர்ஸ் கொண்டு வருது, இது எப்படி ஹெல்த் ஹசார்ட்ஸ் கொண்டு வருது, இது எப்படி இந்தியன் ரூல்ஸையே அது வயலேட் பண்ணுதுங்கிறத ஹைலைட் பண்ணி ஃபைனலி வேர்ல்டு பேங்கே அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த வேஸ்ட் எனர்ஜி. நம்ம இது வரைக்குமே நம்ம இப்போ ப்ரப்போசல்ல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3600 டன் வந்து குப்பையை எரிக்கிற மாதிரி ப்ரப்போசல் இருக்கு. ஆனா பயம் என்னவா இருக்குன்னா கிட்டத்தட்ட எல்லா குப்பையும் எரிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இது வந்து நம்ம மற்ற ஊர்ல பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியில வந்து பிளான்ட் 2010 வந்து 2000 டன் எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. 2024 கிட்டத்தட்ட 7250 டன் வந்து தினசரி எரிக்கிறாங்க. 4 டைம்ஸ் இன்க்ரீஸ். அவங்க ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ல இன்னும் ஒரு 7000 டன்ஸ் வந்து எரிக்கிறதுக்கு வந்து ப்ரப்போசல் இருக்கு. அவங்க வந்து என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ்க்காகவும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸா வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி. நம்மளோட குப்பைக்கு ஒரு சரியான தீர்வு வந்து இன்சினரேட்டர் கிடையாது. பொதுவாவே குப்பைகள் 2 விதமா பிரிக்கப்படும். ஒன்னு மக்கும் குப்பை, இன்னொன்னு மக்காத குப்பை. சென்னை மாநகராட்சியும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு வாங்குறதுக்கும் அதை கையாளுறதுக்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடைமுறையில அதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆக கொடுங்கையூர் குப்பை மேட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அங்க நேரடியா போயிருந்தோம். நாங்க கொடுங்கையூர் குப்பை மேட்டுக்குள்ள போறப்போ அது ஒரு வேற உலகம் மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். அங்க குப்பையை பிரிக்கிறது அது மட்டும் இல்லாம பல்வேறு வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குப்பை மேட்டுக்குள்ள குப்பைகளையே நம்பி வாழ்வாதாரம் நடத்தக்கூடிய நிறைய மனிதர்களை நாங்க சந்திச்சு பேசணும். அங்க இருக்கக்கூடிய சிலர் பேச தயங்கினாலும் மற்ற சிலர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த குப்பை மேட்டை மையப்படுத்தி தான் இருக்குங்கிறத ரொம்ப வலுவாவே பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த குப்பமேட்டுக்குள்ள வரப்போற எரியுலைய பத்தி கேட்டப்போ சிலர் எங்களுக்கு அதை பத்தி தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் அது வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. கொடுங்கையூர் குப்பைமேட்டுக்குள்ள நாங்க நேரடியா பார்த்த விஷயம் என்னன்னா, வெளியில லாரில இருந்து வரக்கூடிய குப்பைகள் பிரிக்கப்படாம தான் வருது. அந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறதுலயும் அதை மறுசுழற்சிக்கு அனுப்புறதுலயும் அங்க உள்ள இருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கொடுங்கையூர் குப்பை மேட்டுக்குள்ள இருக்க எரியுலை எப்படி செயல்படுது, இதுல ஏதாவது விதிமீறல் ஏற்படுதா அப்படிங்கறத நாங்க கண்காணிச்சோம். இது சம்பந்தமா வடசென்னை இளைஞர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வர ஜெய்கணேஷ் அவர்கள் கிட்ட பேசணும். 500 மெட்ரிக் டன்ன்றது மிகவும் அதிகமானது. ஏன்னா ஏற்கனவே கொடுங்கியூர்ல 50 டன் மெட்ரிக் டன் எரிச்சு செங்கல்லாம் வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த வந்து நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி போய் பார்த்தோம். அந்த குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்கு மூலியமா அவங்க ஒரு சாம்பல் கிடைக்குது. அந்த சாம்பல்ல தான் பார்க்கிங் ஸ்டோன்ஸ் மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா பார்க்கிங் ஸ்டோன் செய்யறதெல்லாம் எதுவுமே நடக்கல. அந்த ஆஷ் எல்லாம் வந்து அவங்க அப்படியே வந்து ஒரு திறந்த வெளியில தான் கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஷ் எல்லாம் வந்து அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் கொட்டி எடுக்கணும். அது இல்லாம வந்து அவங்க ஒரு வெளிப்படையான வந்து
மேற்பரப்புலேயே கொட்டி இருக்கிறதால சுற்றி பறக்கிறதால பக்கத்தில் இருக்க மக்களுக்கு தான் வந்து அதிக வரையாமல் இந்த புற்றுநோய் ஆஸ்மா போன்ற நோயெல்லாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கேட்காம வந்து அந்த 50 டன் மெட்ரிக் டனுக்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாம தான் மாநகராட்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடுங்கையூர் குப்பை மேட்டால ஏற்கனவே நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு மேயர் பிரியா அவர்கள் நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஆர்ஓ பியூரிஃபையர் அமைத்து தரக்கூடிய வேலு அவர்களும் நம்ம கிட்ட சில தகவல்களை பகிர்ந்துகிட்டாரு. கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் வந்து ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இருக்கேன். அதனால எனக்கு தெரியும் கொஞ்சம். எங்க மிஷின் போட்டு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து போர் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 500-600 TDS தான் இருந்தது. உப்பே சுத்தமா இருக்காது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த குப்பை அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சது, மருந்து கழிவு எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது குப்பை மேலாம் தண்ணி உள்ளே வந்து ஊருக்குள்ள வந்து பூந்து நிலத்தடி நீரை ஃபுல்லாக பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த கம்பெனி வந்து கூட 2 வருஷம் ஆக போகுது. இதுக்கப்புறம் TDS செக் பண்ணி பார்க்கும்போது 1500-1600 TDS வருது. இந்த எரிவளி திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா சப்போஸ் ஒரு 4-5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம குடிக்கவே முடியாது. உப்பு தண்ணி மாதிரி ஆகிடும். ஒரு 5000 TDS வந்துடும். நிலத்தடி நம்ம யூஸ் பண்ண முடியாது. கொடுங்கையூர் குப்பை மேட்டுல வர இருக்கக்கூடிய எரிவுலைக்கு எதிராக பல இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அதற்கு முன் தயாரிப்பு கூட்டம் நடந்த இடத்துக்கு நம்ம நேரடியா போயிருந்தோம். அடுத்தது வளர போகிறது வந்து நாங்கள் தான் வந்து அந்த காற்றை வந்து சுவாசிக்கிறது வந்து நாங்கள் தான் வந்து அதை பண்ண போகிறோம். இப்போ எங்கள் முன்னோர்கள் வந்து இருக்காங்கன்னா வந்து அவங்க இன்னொரு சில காலத்தை வந்து இறந்து போயிடுவாங்க. நாங்கள் தான் வரோம். எங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் அந்த உணர்ச்சியும் வந்து எங்களுக்கு இருக்குன்றதை வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் வந்து அண்ணங்களை பார்த்து இந்த குப்பை மேடை வந்து எப்படியாச்சும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மனித சங்கிலிலையும் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு நம்மளால பங்கை வந்து நம்மளால செய்ய முடியலனாலும் நம்ம பங்கை வந்து அதில் கொடுத்துடணும். பல வருடங்களா இந்த கொடுங்கையூர் குப்பை மேடு இயங்கிக்கிட்டு வருது. இது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கோ அதே அளவுக்கு சமூக பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னு அந்த பகுதியை சார்ந்த இளைஞர் மணிகண்டன் அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இது வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியாவே ஆகிட்டாங்க. டம்பிங் இப்போ நம்ம கொடுங்கையூர் சொன்னாலே அந்த டம்பிங் ஏரியாவான்னு தான் கேட்பாங்களே கண்டி. கொடுங்கையூர் பக்கத்துல பொறுக்குப்பட்டியா சொன்னாலும் மூலக்கடை சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. அந்த டம்பிங் ஏரியானாலே இந்த வட சென்னையில அதை பொறுத்த வரையும் எழில் நகர், இந்த கண்ணதாஸ் நகர் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டம்பிங் ஏரியான்ற பேரே ஆயிடுச்சுல. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் விளாடுறதுக்கு நம்ம வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு போனால் கூட நம்ம ஏரியாவை பற்றி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஸ்லம்மில் இருந்து தானே வரீங்க, ஸ்லம்மில் இருந்து வந்து உனக்கு இவ்வளோ பெரிய இது இருக்கா அப்படின்ற கேள்விலாம் நிறைய எங்களுக்கு வந்துருக்கு. தெருக்கல்ல பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாதுன்னு சொல்ற அதே அரசாங்கம் பிளாஸ்டிக்கை எரிக்கிறது மூலமா கரண்ட கொண்டு வருவோம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு. மஞ்சப்பை இயக்கம், சுற்றுச்சூழல் மாநாடுன்னு பல திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த எரிவுலை திட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறதுங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. உலக அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிராக பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சென்னை மாநகராட்சி முன்மொழிஞ்சிருக்கக்கூடிய இந்த எரிவுலை திட்டம் பல்வேறு கேள்விகளை எழுப்புது.